இது கூட இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா? என்னவா இருக்கும் பாருங்க. ஐயுஐ இல்லைன்னா ஐவிஎஃப் சைக்கிளில் முட்டை வளர்ச்சி நல்லா ஏற்படுது, ஆனால் கர்ப்பப்பை லைனிங் சரியாக வளரல அப்படின்னா அந்த சைக்கிளில் ப்ரெக்னென்ட் ஆகிற சான்சஸ் கம்மி. நார்மலாக யூட்ரஸோட லைனிங், அதாவது கர்ப்பப்பையோட உள் சுவர் திக்னஸ் 8 மில்லிமீட்டரை தாண்டணும். பேட்டர்ன் பார்க்க ட்ரிப்பிள் லைனாக இருக்கணும். நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கணும். இது மூணுமே இருந்துச்சுன்னா தான் கருனால போய் அங்கே பதிய முடியும். இது மூணுமே இல்லைன்னா ப்ரெக்னென்சி சான்சஸ் கம்மி தான். இந்த மாதிரி லைனிங் வளராததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் முன்னாடி டிஎன்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைனிங் சரியாக வளராமல் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி டிஎன்சி பண்ணுறது உண்மையிலே இண்டிகேட்டடா, தேவையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் பண்ணணும். ரொம்ப விகரஸாக டிஎன்சி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது இப்போது டிஎன்சியை தவிர அட்வான்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் நிறையா வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரோஸ்கோபி. ஸோ தேவைன்னா நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணி டைரக்டடாக எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அதை நம்ம சரி பண்ணிக்கலாம், இன்ஸ்டெட் ஆஃப் ஜென்ரலைஸ் டிஎன்சி பண்ணுறதுக்கு. மூணாவது இப்போது மிஸ்கேரேஜ் ஆகி சரியாக அந்த நஞ்சு வெளியில் வராமல் இன்னும் உள்ள நஞ்சு ஒட்டி இருந்தாலுமே நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோபி மூலமாக எடுக்கிறது பெட்டர். டிஎன்சி பிளைண்டாக பண்ணுறதை விட ஹிஸ்ட்ரோஸ்கோபி இஸ் ஆல்வேஸ் பெட்டர்.